வணக்கங்க. நான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கம் MP முத்துரத்தினம். இப்போ திருப்பூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்டர்ஸ் நிறைய இங்கே வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ நீ மற்ற போட்டி நாடை கம்பேர் பண்ணும்போது இந்த 26% நம்மளுக்கு குறைவாக இருக்குங்க. இப்போ நீ ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வியட்நாம் 46% பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 29%, பங்களாதேஷ் 37% பண்ணியிருக்காங்க. சைனா 34%. இது அமெரிக்கா புதிய வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. அதையே நம்ம ஒப்பிடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 26% குறைவா இருக்கு. இது நம்மளுக்கு சாதகமா எடுத்துக்கலாங்க. இது எப்படின்னா அந்த நாட்டுக்கு போக வேண்டிய ஆர்டர் எல்லாமே நம்ம இந்தியா நோக்கி வரக்குண்டான வாய்ப்பு 100% இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியா இருக்கிற ஜவுளி தொழிலில் இருக்கிற இன்னைக்கு ஒரு மந்த நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான விளையாட்டங்கள் நூலிலிருந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம நம்ம கவர்மெண்ட் இந்த காலகட்டத்துக்கு நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்துற மாதிரி அரசு இதை முழுமையா தனியா திட்டமிட வேணுங்க. ஜவுளித்துறை அமைச்சர் இதுக்கு உண்டான ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி ரா மெட்டீரியல் தடையில்லாம ரா மெட்டீரியல் விலை ஏற்றம் இல்லாம ஒரே சீரான விலை கொடுக்கறதுக்கு முன் வரணும். அதே மாதிரி பருத்தி இறக்குமதி வரி 11% இந்தியா முடிவை நீக்கணும். ரெண்டாவது ஜவுளி ஏற்றுமதிக்கு பாத்தீங்கன்னா புதிய கொள்கைகள், அதாவது டெவலப்மெண்ட் கொள்கையை அரசு புதுசா வகுக்கணுங்க. அப்படி ஒரு சூழல் உருவானா நம்மளுக்கு ஆர்டர்கள் வரும். அந்த ஆர்டர்கள் செய்யற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது நிறைய அந்நிய செலவாணி இங்க இந்தியாவுக்கு வரும். நிறைய இன்னைக்கு இந்தியா உலக அளவில் 6வது இடத்துல இருக்கிறோம் ஏற்றுமதியில. அது குறிப்பா பாத்தீங்கன்னா பின்னலாடை தொழில் 3.8% பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா மக்கள், அதாவது 150 கோடி மக்கள் தொகை இந்த கண்ட்ரியில நம்ம குறைவா அதாவது ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இதைய மாத்தலாம். இந்த காலகட்டத்தில் இது மாற்றக்கூடிய வாய்ப்பு அது உருவாகுங்க. இது அரசு தனி கவனம் செலுத்தணும் மாதிரி நான் சொல்றேன். இது அரசு இது கண்டுகொள்ளாம போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த முடியாம சூழல் ஆயிடுது. ஏன்னா பயஸ் இன்னைக்கு இந்தியா நோக்கி வர மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அவங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம விலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா அரசுகள் இது இந்த இடைத்தரகர்கள் இல்லாம ஜவுளி தொழில் ஒரு நல்ல சீரான முறையில ஜவுளி தொழில் பயணிக்கணும். அப்படின்னா புதிய ஜவுளி கொள்கை திட்டங்கள் அறிவிக்கணுங்க மத்திய அரசு. அதே மாநில அரசும் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாதிரி இருக்கிற ஊர்களில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் இங்க வேலை செய்யற மாதிரி இருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல தொழிலாளர் பற்றாக்குறை 50% இருக்கு. இதெல்லாம் நாங்க சரி செய்யணும். அப்படின்னா திருப்பூர் மாதிரி ஒரு 10 திருப்பூர் உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் அரசு தனி கவனமா ஒரு பார்க் உருவாக்குறதுக்கு வழி செய்யணும். அதே மாதிரி தமிழக அரசு இங்க இருக்கிற தொழிலை வேற மாநிலத்துக்கு போகாத அளவு சிறப்பு அந்த மாநிலத்துக்கு இணையா சலுகை வழங்குறதுக்கு முன் வரணுங்க. அப்படி வந்தா இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து முதன்மை ஜவுளி மாநிலம் இருக்கிறத தக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏன்னா ஏதோ ஒரு குறைவான விலையில செய்யற மாதிரி ஒரு சூழல் உருவாகிருச்சு இன்னைக்கு. ஏன்னா எங்க நம்ம தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்க போய் தொழில் தொடங்குற மாதிரி சூழல் இருக்கு. எந்த அரசு சலுகை தராங்களோ அங்க போய் தொடங்குற மாதிரி சூழல் இருக்கு. இதெல்லாம் இது நோக்கி தொழில்துறையில் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதை அரசு, தமிழக அரசு புரிஞ்சுட்டு தமிழகத்திலேயே சிறப்பு சலுகைகளும் சிறப்பு ஜவுளி கொள்கையை அரசு பண்ணணுங்க. அதுக்கு அரசு வந்தால் மட்டுமே இது நம்மளுக்கு சாத்தியம். இந்த வரிங்கிறது அமெரிக்காவின் வரி இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அரசு கையில் இருக்குங்க, மத்திய மாநில அரசு கையில் இருக்கு. ஆனா இப்போ ஐரோப்பாவுக்கு தான் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகம். அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம குறைவான அளவு தான் ஏற்றுமதி பண்றோம். இப்ப இந்த வரி விதிப்பு மூலமா ஏற்றுமதி அதிகரிக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பா அதிகமா இருக்குங்க. அதிகமான ஆர்டர்கள் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இங்க அதுக்குண்டான சூழல் நாம அரசு உருவாக்கி தரணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில் 6வது இடத்துல இருக்கு. இந்த ஜவுளி தொழிலுக்கு தேவைங்கிறது மேன் பவர் 150 கோடி மக்கள் தொகை அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி மூலப்பொருள் இங்க அதிகமா இருக்கு.
இதெல்லாமே இருந்து நாம் வந்து கடந்த காலத்தில் பார்க்கும்போது பின்னால் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்திய மாநில அரசு வந்து இந்த ஜவுளி தொழிலுக்கு சிறப்பு சலுகைகளும் சிறப்பு திட்டங்கள் இது மாதிரி வழங்காதனாலதான் வந்து நாம வந்து பின்னடைவில் இருக்கிறோம். இப்ப அதை வந்து அரசு சரி செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துற மாதிரி இப்ப அமெரிக்கா வந்து நம்ம அமெரிக்கா வந்து நமக்கு நேசக்கரம் நீட்டி இருக்கு. மற்ற போட்டி நாட்டை விட நம்மளுக்கு வந்து பாதி கம்மி பண்ணி வரியை வந்து வச்சிருக்காங்க. 26%ங்கிறது நீங்க சைனாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து 34%, 26% போது நம்மளுக்கு பாதி கம்மியா வந்திருக்காங்க. வியட்நாம் நம்மளுக்கு போட்டி நாடு. வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% வரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வியட்நாம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவுளி தொழில வந்து நம்பர் 1 இருக்கு. சைனா, வியட்நாம் எல்லாமே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வரி விதிப்புனால வந்து அந்த நாட்டுகளுக்கு ஜவுளி தொழில் பேராபத்து ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு சாதகம் ஆயிடுச்சு. இந்த சாதகத்தை பயன்படுத்தணும்னா அரசு வந்து முழுமையா இந்த வாய்ப்பை பயன்படுத்துற மாதிரி சிறப்பு சலுகைகளும் இந்த திட்டங்களையும் வகுத்தானா கண்டிப்பா வந்து பெரிய நம்மளுக்கு அந்நிய செலவாணி இங்க வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 வரலாம். ஜவுளித்தொழில் உலக அளவில் நம்பர் 1 வரலாம். எல்லா வசதியும் இருந்து நம்ம வந்து உலக அளவில் போட்டி போட முடியலன்னா அரசு வந்து இந்த ஜவுளி தொழில் வந்து இது மாதிரி வந்து கண்டு கொள்ளாம இருந்ததா ஒரு காரணம். அப்படி இல்லாம இதை முழுக்க தனியா இதை கவனம் எடுத்து பண்ணாங்கன்னா பெரிய வேலை வாய்ப்பு, இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்வுக்கு உண்டான வழி ஆகும்.